வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கல்யாணத்துக்கு தானே பில்லெல்லாம் வாங்குவாங்க. கல்யாணத்துக்கு தான் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நம்ம கடை தான். கடையோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன நேம் தெரியல, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இருந்தாலும் படிடா ஒழுங்கா படிடா. இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா போன் வாங்குற மாதிரியா தெரியுது. கம்மியான பிரைஸ் தான் நண்பர்கள் போட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது ஒரு 2 லட்சம் ரூபாய். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இது 1,80,000 ரூபாய். இது வந்து 90,000 ரூபாய். நமக்கு ஒரு மாசம் சம்பளம். பட் ஆனால் எனக்கு இந்த போன்லாம் பிடிக்காது. வாங்கப்பா வாங்க போய் அடுத்த கடையில போட்டோ எடுத்து விளையாடுவோம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அடுத்த கடைக்கு வந்தாச்சு. ஓப்போக்கு வந்திருக்கோம். என்னோட பிராண்டு இங்க காட்டுங்க. அது ஒன்றும் பண்ண போறதில்ல, எப்பொழுதும் போலதான். என்னடா இது ஏதோ சோப்பு பெட்டி மாதிரி இருக்கு. சோப் போட்டு குடிக்கலாம் சார். எதுக்கு திறந்துக்கிட்டு உடஞ்சு போச்சுன்னா நம்மள சண்டை காசு வைப்பாருங்க. அது எப்படி திறக்கணும்னே தெரியல. ஆனா வந்துட்டோம் பாக்குறதுக்கு மட்டும். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா பேருமே ஜோடி ஜோடியா ஒரு ஆண் வீட்டு ஒரு பெண்ணு தர்றாங்க. இப்ப நாங்க மட்டும்தான் இந்த 2 பேரும் கைக்கு வரதுக்கிட்டு இப்படியே தர்றோம். கடைசியில எங்க பொழப்பு இப்படியே போயிடும் போல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசமா இல்லையா? 360 கேமரா வாங்க போறாரு இவரு. அப்பதான் சொல்லுவாரு, ஒன்னும் ஆக மாட்டாரு. அடுத்த விளாக் எப்படி போடுறது? நாங்க இங்க எல்லா திங்ஸையும் ஒட்டி வச்சிருக்காங்க. ஏன் ஒட்டி வச்சிருக்காங்கன்னு என்கிட்ட கேக்குறான். அதான் ஒன்ன மாதிரி ஆள்ல வந்தா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா வேற என்ன பண்றது? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரி, இன்ஸ்டா 360 எக்ஸ். இன்ஸ்டா 360 இதுதாங்க. இதோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் லாஸ்டா செக் பண்ணும்போது அரௌண்ட் $600 சம்திங் வந்துச்சு. நம்ம ஊர் காசுக்கு 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் சம்திங் வந்துச்சு. ரேட்டை போட காணும், எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நான் இங்கே பார்க்கல, நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்துச்சு. இதுவும் நல்லா இருந்துச்சு. இப்போ இன்ஸ்டா கோல 360ல் இந்த மாடலும் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலும் சூப்பராக இருக்குது. பாக்கெட் பவுச் மாதிரி சின்னதாக இருக்குது. சின்னதாக நம்ம செப்பரேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் வந்திருக்கு. ஆக்சுவலாக நம்ம இதை வாங்க போகிறது கிடையாது. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. கோப்ரோ அடுத்தது. இதை எடுக்க முடியலையே, ஒட்டி ஒட்டி வச்சிருக்காங்களே எல்லாத்தையும். ஏன் ஒட்டி வச்சிருக்காங்க? ஆமா, நீ பாட்டுக்கு பேக்கை மாட்டிட்டு வந்து எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. சரி மக்களே, அடுத்து நம்ம போக வேண்டிய இடம் ஒரே இடம். அடுத்த இடத்துக்கு போலாம். எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் இதுல போடுற 10 வீடியோல ஒரு வீடியோ வந்து 1 லட்சம் வியூஸ் அடிச்சுச்சுன்னா அடுத்த மாசம் ஐபோன் வாங்குறது தான் கண்டிப்பா. என்ன இது டீலுக்கு நான் ஓகே. ஃபர்ஸ்ட் அடிக்கிற 1 லட்சம் வியூஸ் ஐபோன் வாங்குறோம். அடுத்த வீடியோ ஐபோன் தான் போடுறோம். ஐபோன் 13 ப்ரோ மேக்ஸ் வாங்குறோம், இல்ல 14 ப்ரோ மேக்ஸ் வாங்குறோம். இதுக்கப்புறமும் கீழே போனோம்னா எங்க போறது? குழந்தைய பார்த்தோம் சார். அப்பா கூட வளர்ந்து போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கவலையா இருக்கு. எப்பவுமே நான் தான் அப்பா, எப்பவுமே நான் தான் பாவோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் பாவோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் பா. அவங்கெல்லாம் போட்டு எடிட் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை. என்ன பண்றது? அவனுக்கு அமையுது, நமக்கு அமையல. அமைச்சிருவோம். அப்பா அம்மா இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுங்க எனக்கு தெரியும். அந்த ஃபீலை நீங்க யாருக்கும் கொடுக்காதீங்க. சென்டிமெண்ட் ஜஸ்ட் ஜாலியா வந்திருக்கோம், ஜாலியா பேசுவோம். சென்டிமெண்ட்டுக்கே வேலை இல்லை, அடிச்சு பட்டையை கிளப்பிடுவோம். ஒன்று வா இந்தியா கைஸ், லவருக்குலாம் வந்து நீங்க மேக்கப் இதெல்லாம் வாங்கன்னு நினைப்பீங்க. அது ஒரே இடம் காட்டு பூச்சி ஆன்கோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. இந்த டாபிக்கே வேணாம், இந்த டாபிக்கே வேணாம். இல்ல உண்மையாதாங்க. மேக்கப்ங்க பாத்தீங்க, லைட்டா திருப்புங்க. இந்த பக்கம் லைட்டா திருப்புங்க. இங்க பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பரா இருக்கு. சிங்கப்பூர்ல மேக்கப் திங்ஸே கிடையாதுங்க. கேர்ள்ஸ், சிங்கப்பூர்ல உங்க லவர் யாராவது இங்க இருந்தாங்கன்னா, லவர் வித் ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா, சிங்கப்பூர்ல இருந்து மட்டும் மேக்கப் செட் வாங்கிட்டு சொல்லுங்க. ஏன்னா இங்கதான் பெட்டரா இருக்கு. ஏன்னா உள்ள இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒர்த்து வருமா ஒர்த்து. நம்ம பாக்குற மேக்கப் செட் எல்லாமே ஒர்த்து. இவன் ஐடியா அன்ஃபாலோ பண்ணிருங்க ஆண்மங்களங்களே. இவனை நம்புனீங்கன்னா உங்களை நட் ரோட்ல தான் விட்டுருவான். காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ.
அப்படிலாம் இல்லை, இந்த ஜூராங்கிஸ் மாலில் நீங்கள் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் $50 தான் ஸ்டார்டிங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உள்ளார போய் பார்த்ததுல மேக்ஸிமம் $60 அப்போ எங்கடா. ஆமா, $60 வந்து இந்தியானோட மதிப்பு கம்மி தான். கம்மி தான். 3000. உங்க லவர்ட்டெல்லாம் சொல்லுங்க, லவர் ஹஸ்பண்ட் இருக்கும்போது சொல்லுங்க. ஏன்னா நீங்க வாங்கிட்டு வந்தாலே மேக்கப் செட் சிங்கப்பூர்ல இருந்தா வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிடுங்க தயவு செய்து. அருமையான பதிவு. இந்த பதிவை நான் வந்து டெலீட் பண்றேன் இப்பயே. அப்படிலாம் இல்லைங்க, எல்லாமே எக்ஸ்பென்சிவ் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம சிங்கப்பூரில் ஒரு நாள் நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டுருவீங்க, அதை வாங்கி கொடுக்கணுன்ட்டு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காசுக்கு நம்ம ஊர்லேயே நிறையாவே திங்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். 10 மடங்கு அதிகமாக வாங்கிடலாம். சும்மா கிடையாது, நீங்கள் இங்கே வாங்குற ஒரு திங்ஸோட விலைக்கு நம்ம ஊரில் 10 பொருள் வாங்கிட்டு போயிடலாம். அப்படிலாம் இல்லை. நீங்க வாங்கினா உங்க ஹஸ்பண்ட் சொல்லிடுங்க. சிங்கப்பூர்ல இருந்து வந்தீங்கன்னா மேக்கப் செட்டோட வா, இல்ல வராத விளக்கமாறு பிஞ்சுன்னு சொல்லிடுங்க. ஆமாம், அப்படிதான். சரி வாங்க வீடியோவில் பார்க்கலாம். எங்களை பார்த்தாலே ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க. என்ன பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? நாங்களும் மனுஷங்க தான், கை காலெல்லாம் வச்சிருக்கோம். ஒரு பொண்ணு கூட வந்து ஹாய்னு சொல்ல மாட்டேது. அதை நினைச்சா கவலையா இருக்கு. 3 வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? அது மாதிரி இவனுக்கு இவன் கவலை. நீங்க அந்த டைம்ல போடணுமா இல்லையா சுச்சுவேஷன்? இவனுக்கு இவன் கவலை. சுச்சுவேஷனுக்கு என்ன வச்சிருக்கானா, என்ன பண்றது? ஏன்னா கமெண்ட் டிஜே பிளாக்கு கிட்ட போய் அசிஸ்டண்டா வேலை பார்த்தனா என்ன டக்குன்னு எடுத்து சொருவுறதுக்கு. விஜய் சித்தானோட ஃபேன்ஸ். கேம்டனா உஷா ஃபேன்ஸானு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அவன்கிட்ட. அவனுக்கு இப்பதான் புரியுது நான் சொல்றதே, வேற ஒன்றும் இல்லை. லேட் பிக்கப்பு. இங்கே போகலாம். இப்போ இந்த இடத்துக்கு கண்ணுங்கெல்லாம் வச்சுருவாங்க மக்களே. டப்புன்னு எடுத்து போட்டாலும் போட்டு விட்டுருவாங்க. பாருங்க மண்டையா. இங்கேயாச்சும் எங்களுக்கு அலோடு உண்டா? என்னடா ஏதோ படுத்து கிடக்கு. ஆக்டோபஸ். ஐயோ, நம்ம ஊர்ல ஊசி தட்டான், அது ஆக்டோபஸா? அறிவாளியை பார்த்துக்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இல்ல ஆக்சுவலா நான் 8 கால் இந்த மாதிரி 8 கால் இல்ல ஆக்டோபஸ் தான் சொல்லுவாங்க. இது பேர் என்ன தெரியுமா? செனத்தவளை. அதுலயும் மேலே ஏறி உட்கார போறான், உடஞ்சிக்கிட்டு பொத்துக்கிட்டு உழுவ போகுது. குழந்தைங்களுக்கு அது, உன்ன மாதிரி எருமைகளுக்கு இல்லை. இப்போ எங்கே போயிட்டு வந்தோம்னா வேற எங்கேயும் இல்லை. தலைவர் போய் மேக்கப் போட்டுட்டு அப்பதான் சிங்கப்பூர்ல ஏதாச்சும் பிள்ளைங்க பார்க்குமா. சுத்தி சுத்தி வராங்க. என்ன இது? என்ன பண்றது? அதாவது சிங்கப்பூர்ல யாராவது தமிழ் பொண்ணு பாத்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணாதீங்க, அன்ஃபாலோ பண்ணிட்டு. இல்ல, சிங்கப்பூர் ஒருக்கர் 03 அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடி இருக்கு. போய் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சா சேட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். வீட்டுக்கு காய்கறி போடுற பொம்பளையில இருந்து வீட்டை கூட்டுறது வரைக்கும் ஒருத்திய விடுறதில்ல. பெஸ்ட் ஐடியா, அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிருங்க. தரமான சம்பவமா இருக்கும். அப்படிலாம் பண்ணாதீங்க எதுவும். நான் நல்ல பையன், அது சிங்கிள் வேற, மொரட்டு சிங்கிள். சின்ன வயசுல இருந்த பார்த்தாலே தெரியும். தெரிகிறதா?